Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அருகே உஞ்சிய விடுதி பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தொடர்ந்து பெய்து வரும் மழை நீரில் மூழ்கி வீணாக்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கடந்த ஒரு வாரமாக டெல்டா பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் திருவோணம் மற்றும் ஊரணி பகுதியில் பல்வேறு விவசாய நிலங்கள் நெல் பயிர்கள் மழை நீர் மூழ்கி அதாவது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை நம்ம தற்போது இப்போ நிற்கக்கூடிய பகுதி உஞ்சிய விடுதி பகுதியில் நிற்கிறோம். ஐயா வணக்கம். எத்தனை ஏக்கர் நெல் பகுதியில் உங்களுக்கு இன்னும் பாதிப்பு வந்துருக்கு? 5 ஏக்கர் சார். உஞ்சிய விடுதி வெட்டுறோம், திருவோணம் தாலுக்கா. என்னுடைய நிலத்தில் நான் செலவு பண்ணது 1.5 லட்சத்துக்கு மேலே. அதனால என்னன்னா எனக்கு பாதிக்கப்பட்டது இருக்கிறதுனால நீங்கள் கவர்மெண்ட் தமிழக அரசுனால எனக்கு ஏதாச்சும் நஷ்டஈடு வழங்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த டெல்டா மாவட்டத்தில் இதுவரை எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 1.5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு விவசாயம் செய்யப்பட்டு இருந்தோம். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்திருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் 1.5 லட்சம் அதாவது 1.5 லட்சம் ஏக்கர்களில் செய்யப்பட்ட உணவு தானிய உற்பத்தி என்பது 1,28,800 மெட்ரிக் டன். ஆனால் அதே கணக்கில் வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் சரியான கணக்கெடுப்பு பணியை அரசு கவனத்துக்கு கொண்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த முறை ஏறத்தாழ 3 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம உணவு தானிய உற்பத்தியை விவசாயிகள் செய்திருக்கிறோம். ஆனா அந்த செய்யப்பட்ட தேவையான முன்னெச்சரிக்கையாக இப்ப வடகிழக்கு பருவமழை பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த தருணத்துல தமிழக அரசால் தேவையான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாத காரணத்தினாலும் நெல்களை உடனடியாக பாதுகாப்பா வைக்கக்கூடிய கிடங்குகளும் அவங்க செய்யப்படல. தேவையான சாக்குகள் பல இடங்கள் இல்லை. பல இடங்கள்ல 15 நாள் 20 நாள்னு சொல்லிட்டு சாலைகள்ல நெல்லுகளை கொட்டப்பட்டு இன்னைக்கு முளைப்பு திறன் கொண்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே தமிழக அரசு என்பது தவறி இருக்கு. காலத்தோட விவசாயிகளுடைய நெல்மணிகளை கொள்முதல் செய்யறதுல தவறி இருக்கிறாங்க. இதை நாங்க தஞ்சாவூர் மாவட்ட விவசாய நலச்சங்க சார்பில் தமிழக அரசு வலியுறுத்துவது என்னவென்றால், டெல்டா மாவட்டத்தில் பிறந்த நான் டெல்டாக்காரர் என்று இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லப்பட்டு வருகிறார்கள். ஆனா உண்மையிலேயே டெல்டாக்காரராக அவர் இருக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளை அவர் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டு இருப்பார். எனவே இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு முழுமையாக இன்னைக்கு ஏக்கருக்கு 30,000 வீதம் செலவு செய்யப்பட்டு தன்னுடைய நெல்மணிகளை இன்னைக்கு போதுமான அளவுக்கு நம்ம கொள்முதல் செய்து தன்னுடைய கடன்களை அடைக்க முடியாம வீட்டில் இருக்கக்கூடிய அண்டா குண்டா நகைகளை அடமானம் வச்சு அதை எப்படி திருப்ப போறங்கிறது இன்னைக்கு கடல்ல தள்ளப்பட்டு இருக்கிறோம் விவசாயிகள். இதுக்கு தமிழக அரசு டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இன்னைக்கு நாட்டுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மக்களுக்கு உணவு தானியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாமல் இன்னைக்கு தமிழக அரசு தவறி இருக்கிறது. எனவே இனியும் தாமதிக்கப்படாமல் தமிழக அரசாங்கம் உடனடியாக டெல்டா மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில விவசாயியுடைய நெல்மணிகள் முளைப்பு திறன் கொண்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 வீதம் நிவாரணம் வழங்குறோம். அதே போல பாருங்க, இன்னைக்கு நம்ம குறிப்பா நம்ம நிற்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா திருவோணம் தாலுக்கா உஞ்சிய விடுதி கிராமம். மேல ஊர்ணிபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியுடைய வயல்ல நிக்கிறோம். அவருடைய வயல் 5 ஏக்கர் 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறாரு. ஆனா அவருடைய அறுவடை செய்யக்கூடிய தருணத்துல இன்னைக்கு 3-4 நாட்களாக அந்த தொடர்ந்து பெய்யப்பட்ட மழைனால முற்றிலும் அது சாய்ஞ்சு இன்னைக்கு 100% பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. அதே பகுதியில் பாத்தீங்கன்னா 50 ஏக்கர் செய்யப்பட்டு இருக்காங்க. அறுவடை செய்ய வேண்டிய இன்னும் 50 ஏக்கர் இருக்கு. இன்னும் 40 ஏக்கர் தொடர்ந்து மழை பெய்தான் அதே நிலைக்கு தள்ளப்படும். எனவே இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழக அரசு, வேளாண்மை துறை உடனடியாக கணக்கெடுப்பு பணியை செய்யணும். இதுக்கு வருவாய்த்துறையும் கூடுதலாக இருந்து வேளாண்மை துறையையும் கூடுதலாக இருந்து நெல்மணிகள் முளைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 வீதம் நிவாரணம் வழங்கணும். விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறத தஞ்சாவூர் மாவட்ட விவசாய நலச்சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வி.கே. சின்னதுரை, தஞ்சாவூர் மாவட்ட விவசாய நலச்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர். மழையினால் பாதிக்கப்பட்ட இந்த நெல் பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி.